நல்லா இருக்கு. காமெடியா இருக்கு. நல்லா காமெடியா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. விக்ரம் சார் எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. புகழ் அண்ணா எல்லாமே நல்லா தான் இருந்தது. எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. அது என்ன ஃபுல்லாக பார்க்கல, அதனால நல்லா தான் இருந்தது. ரிலாக்ஸாக இருந்தது. பார்த்தாச்சு. தேசிய ராஜா ஃபுல்லாக தெரில, ஆனால் 2 நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்த்தா நல்லா இருக்கும். காமெடியாக இருக்குது, பார்க்கலாம். நல்லா எல்லா காமெடியும் போட்டிருக்காங்க. புகழுது நல்லா இருக்கு. புகழுது பார்க்கலாம். படம் அதான் காமெடி வந்து பார்க்கலாம். காமெடி நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. காமெடியா எல்லாரும் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. ஆமா நல்லா இருக்கு. அப்புறம் அந்த காமெடிலாம் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த போலீஸ் நடிச்சது இது பண்ணதுலாம் நல்லா தான். அதுல இருந்து அது தெரியல. அதனால நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கு. காமெடி போர்ஷன்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. விமல் அண்ணா இருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே படத்தில் காமெடி படம் தான். எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக பார்க்க சாங்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லாவே இருந்தது. நீங்கள் வந்து பார்க்கலாம். காமெடி எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணிருந்தாங்க. அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. படத்துல கான்செப்ட்னு எதுவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். நீங்க வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லா காமெடியா வச்சிருந்தாங்க. ஆமா, சாங் இருக்கு. அது எனக்கு ஓகேவா தான் இருந்தது. சாங்ஸ்லாம் பெஸ்டா அங்க எல்லாருமே பெஸ்டா தான் பண்ணிருக்காங்க. அவங்கவுங்க கொடுத்த ரோல அவங்கவுங்க நல்லா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து புகழ் வந்து லேடி கெட்டப் போட்டுருக்காரு. எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லாவே என்ஜாய் பண்ணேன். சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எது பெஸ்டா இருந்தது? சாங்ஸ் எல்லாமே ஓகேவா தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதையில என்ன ஸ்டோரின்னு எதுவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதுல காமெடி மட்டும்தான். தேசிய ராஜா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். அதை விட இதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கா, இல்லை அதை விட கொஞ்சம்? அது வந்து கான்செப்ட் இருக்கு. இதுல வந்து காமெடி நிறைய இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, காமெடி ஆடியன்ஸ். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்துல ஏதாவது ஹைலைட்டான ஒரு காமெடி ஏதாவது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? புகழனை வந்து ஜீப்ல வரும்போது சுட்டுக்கிட்டே வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருக்குண்ணா, படம் பார்க்கலாண்ணா. சூப்பர். படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி பார்த்தீங்கன்னா புகழ் பண்ணுறாருண்ணா, நல்லா இருக்கு. அந்த ஒரு லேடி கெட்டப்பில் போட்டு பண்ணிட்டு இருக்காரு, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரவி மரியா சார் பண்ணியிருக்காரு. அது செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு. ரொம்ப சிரிச்ச மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் காமெடியோட போகும், எல்லாமே போகும். இது வந்து இப்போ வந்திருக்க கலைஞர்களை வச்சு பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஸோ அதனால அது ஒரு செட்டு. இது வந்து எல்லாமே இப்போ இந்த காலத்தில் இருக்க மாதிரி அப்கிரேட் பண்ணி எடுத்திருக்காரு. ஆஸ் யூஷுவல் சாரோட இது நல்லா இருக்கு. சாங்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு நான் வித்யாசாகர் சார். பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் வராமல் எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக அங்கங்கே போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால படம் நல்லா இருக்குண்ணா. என்னங்கண்ணா? போர் இல்லாமல் போதுங்கண்ணா. எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், படம் நல்லா ரசித்து அந்த இடைவிட இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஃபேமிலியோட நீங்கள் வந்து பார்க்கலாம்ண்ணா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேங்க்ஸ்ண்ணா. சூப்பராக இருக்கு சார். நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு. காமெடியாக என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு. காமெடி நம்ம விமல் சார் காமெடி நல்லா இருக்கு. என்ன சார், ரவிமையா காமெடி நல்லா ரசிக்கிறாப்புல இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. என்னங்க சார், சாங் நல்லா இருக்கு. படத்தில் நல்லா காமெடி நல்லா இதில் கலந்து நல்லா சிறப்பாக இருக்கு. எல்லாம் வந்து ஆமாம் சார், படம் நல்லா இருக்கும். ரசித்து பார்க்கலாம். ஆமாம் சார், சூப்பராக இருக்கு. தேங்க்யூ சார். சிங்கம்புலி, புகழ், விமல், சாம்ஸு எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து காமெடியான டைலாக்கு, அடுத்தடுத்த சீன்ஸு,
பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாலியாக சீட்டு நுனியில் உட்கார வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. பாடல்களும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. எழில் சார் படம்னாவே நல்லா காமெடியாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டது மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எத்தனையோ படம் நம்ம பார்க்குறோம், அடிதடி, குத்து, கொலை, வெட்டு, ரத்தம், காயம், இப்படி தான் இருக்குது. இது வந்து காமெடியாக அடுத்து சொல்கிறாங்களே, நாம் வந்து ஒரு ரிலாக்ஸ்க்காக தான் படத்துக்கு வந்திருக்கோம். அந்த ரிலாக்ஸ் வந்து சார் கொடுத்துருக்கிறாரு. படம் நல்லா இருக்குது. இந்த படத்தை வந்து திரையரங்கில் பாருங்கள். திரையரங்கில் பார்த்தா தான் அது ஃபுல் மீல்ஸு. அந்த படம் புகழ் காமெடி தான் மிரட்டலாக இருக்குது. புகழ் காமெடி அடித்து பட்டையை கிளப்பிட்டார் புகழ். அதுக்கப்புறம் சிங்கம்புலி, அதுக்கப்புறம் விமல், அடுத்தது ரவி மரியா. ஆனால் புகழ் வந்து லேடி கெட்டப்பில் வந்து அசைத்திட்டார். ஆனால் அவருடைய இன்னும் மேலும் மேலும் உயர்த்து போவார். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அந்த கட்ஸு நெஞ்சை நிமித்தி பார்க்குறவங்களுக்கு அந்த மெயின் பொண்ணு தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சொல்லி தான் புகழ்னு தெரியுமே தவிர பார்க்குறவங்களுக்கு ஒரு சினேகா, வைஜெயந்தி ஐபிஎஸ், அது மாதிரி அந்த கேர்ள்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க. படம் சூப்பராக இருக்குங்க. படம் பார்க்கலாம். படம் நல்லா ஓடும். அருமையாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து இது வந்து வீண் இல்லை. நல்ல படம். நான் எந்த படம் பார்த்தாலும் நான் தூங்கிடுவேன். இந்த படம் வந்து நான் தூங்காமல் பார்த்த ஒரு படம் இந்த வருஷத்தில் தேசிங்க ராஜா 2 தான். இதில் வந்து வசனமும் சரி, இயக்கமும் சரி, காமெடியும் சரி, சூப்பராக இருக்குது. நல்லாவே இருந்தது. நீங்கள் வந்து பார்க்கலாம். காமெடி எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணிட்டு அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. படத்துல கான்செப்ட்னு எதுவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். நீங்க வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லா காமெடியா வச்சிருந்தாங்க. ஆமா, சாங் இருக்கு. அது எனக்கு ஓகேவா தான் இருந்தது. சாங்ஸ்லாம் பெஸ்டா அங்க எல்லாருமே பெஸ்டா தான் பண்ணிருக்காங்க. அவங்கவுங்க கொடுத்த ரோல அவங்கவுங்க நல்லா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து புகழ் வந்து லேடி கெட்டப் போட்டுருக்காரு. எப்படி இருக்கு? என்ஜாய் பண்ணீங்களா? நல்லாவே என்ஜாய் பண்ணேன். சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எது பெஸ்டா இருந்தது? சாங்ஸ் எல்லாமே ஓகேவா தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதையில என்ன ஸ்டோரி? ஸ்டோரின்னு எதுவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதுல காமெடி மட்டும்தான். தேசிங்க ராஜா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். அதை விட இதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கா, இல்லை அதை விட கொஞ்சம்? அது வந்து கான்செப்ட் இருக்கு. இதுல வந்து காமெடி நிறைய இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, காமெடி ஆடியன்ஸ். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்துல ஏதாவது ஹைலைட்டான ஒரு காமெடி ஏதாவது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புகழனை வந்து ஜீப்ல வரும்போது சுட்டுக்கிட்டே வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டு நல்லா இருந்துச்சு. பாட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகணும். புரியல கேட்கல. ஓகே தான், பரவாயில்ல தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம். காமெடி எவ்வளோ ஃபர்ஸ்ட் பார்ட் தான்.